ஓகே. ஸோ ஏல் முடிச்சாச்சு. ஆ ஒரே சந்தோஷம் போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். லைக் எனக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. டேய் நான் அந்த ஸ்ட்ரக்சர் வீடியோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண தான் நான் போட்டேன் நான். பட் அது வந்து லைக் கன பேருக்கு ரீச் ஆகி, கன பேர் இந்த குரூப்ஸ்ல ஷேர் பண்ணி, லைக் அது வந்து எனக்கு வந்து கொமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே சந்தோஷமா இருந்தேன். கன பேர் போட்டிருந்தாங்க லைக் அ அண்ணா இது பார்த்துட்டு போனதால ஃபுல் ஸ்ட்ரக்சர் செய்யக்கூடிய மாரி இருந்தது. உங்களால ஸ்ட்ரக்சர் டேய் என்னால ஒண்ணும் இல்லடா. அது ஃபுல்லா உங்களோட முயற்சி தான். பட் என்னால லைக் ஒரு ஒரு என்னால முடிஞ்சது ஒரு லைக் ஒரு அத அப்படியே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தந்தேன் நான். ஈஸியா கொண்டு போற மாரி. ஸோ அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணீங்க. எனக்கு லைக் WhatsAppல பிரைவேட் மெசேஜ் பண்ணி கூட எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் டேய் உங்களுக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லடா. ரெண்டாலும் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு அது சரியா சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்ஸ். லைக் ஏன்டா உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மெனக்கெட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு இல்ல. பட் நான் பண்ணினது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்ஸ். ஸோ யா. ஓகே. ஸோ லைக் ஆ என்ன பிளான் உங்களுக்கு இருக்கு? இப்போதைக்கு கன பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. லைக் என்ன ஜிம்முக்கு போகணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும்ன்ட்டு லைக் ஓகே இருக்கு. பட் எனிவே லைக் ஆ நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லக்கூடியத உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆ ஓகே. ஸோ ஏஎல் முடிச்சுட்டு யுனிவர்சிட்டி தொடங்க மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட இருக்கிற காலத்துல என்ன செய்றேன்டு லைக் டவுட் இருக்கும். ஸோ அது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அ அது இல்ல. எந்த ஹிஸ்டரி சொல்ல வரல. நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து இப்ப ஆ நீங்க கணக்க இது போட்டு வச்சிருப்பீங்க. அத நான் ஒண்ணுமே சொல்லல. அது உங்களோட விருப்பம். பட் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா செய்ய வேண்டியது சொல்லணும். எனக்கு தெரிஞ்சத நான் அட்வைஸ் பண்றேன். ஸோ ஆ எல்லாத்துக்கும் முன்னம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆ யா என்ன செய்யக்கூடாது என்றால், லைக் டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றாடா உங்களுக்கு வடிவாவே தெரியுது, இப்ப காலம் மாறிட்டு. முந்தித்தான் லைக் சும்மா விளையாடி கொண்டு வந்துட்டு டிகிரி எடுத்தா வரும். இது வந்து முழுக்க முழுக்க எந்த கருத்து. ஸோ லைக் நீங்க வந்து பேந்து வேலை தேடைக்குள்ள பிரச்சனைகள் அனுபவிக்க வேண்டாம் என்றால், இத கேளுங்க. பட் இது திரும்பவும் சொல்றேன். இது எந்த கருத்து. நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். பட் இப்ப இந்த இத வச்சுக்கொண்டு என்ன இனித்தான் அது இதுன்ட்டு கதைக்கிறதுகள் எனக்கு தெரியாது. பட் நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால யாரும் பயன்பட விரும்பினால், நான் அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். கேட்கிறார்கள் எடுங்க, இல்லாட்டி விடுங்க. பிரச்சனை இல்ல. ஸோ அதான். இப்போதைக்கு நீங்க என்னென்றால் லைக் பயோ மேத்ஸ்ன்னு இருக்கு. பயோ எடுத்த ஆட்களுக்கு லைக் உங்களுக்கு வந்து நீங்க என்ன போயிருப்பீங்கன்னு தெரியும். லைக் உங்களுக்கு ஓகே ரிசல்ட்ஸ் காணுமா என்று தெரியும். அதுகள வச்சுக்கொண்டு லைக் நீங்க அங்கால சர்வை பண்ணலாம். ஏனென்றா டாக்டருக்கு வந்து லைக் ஷூரா இருக்குது இப்போதைக்கு வேலை. ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்ல. அண்ட் அங்கால அ ஐடி ஆக்களுக்கு தான் மெயினா வாரேன். ஸோ பயோ ஆக்கள் பெருசா தேவையில்ல. அவைல் லைக் நார்மலா எல்லாரும் என்ன செய்யலாம்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சில பேர் வந்து லைக் சில பேர் வந்து லைசென்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க. எல்போர்டோட இருப்பீங்க. அல்லது அதுவும் இல்லாம இருப்பீங்க. லைக் மெயினாவே 7 முடிய தான் சில பேர் எடுக்கிறது. ஸோ தயவு செய்து லைசென்ஸ் கட்டாயமே எடுத்து வச்சிருங்க. அதோட உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. அண்ட் யா லைக் கன ஆசை இருக்கு. இப்ப ஜிம் போகணும். அதெல்லாம் போங்க. நான் ஒண்ணுமே சொல்ல ஸ்விம்மிங் பழகணும்னு ஆசை இருக்குது. டான்ஸ் அது ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எவ்வளவு காலம் படிச்ச நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆ யா நார்மலா லைசென்ஸ் கட்டாயம் எடுத்துருங்கடா. என்ன பேருந்து வந்து கஷ்டம். என்னோட யூனிக்கு வந்து எதுவும் அவசரம் எடுக்க வேண்டா கூட ஒண்ணும் செய்யலாம். ஸோ லைசென்ஸ் தயவு செய்து இந்த 7 இதுக்குள்ள எடுத்துருங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவா எதுவும் படிக்க விரும்பினால் லைக் அதெல்லாம் படிங்க. ஏதாவது கலைகள் ஏதாவது செய்யணும். இப்ப சங்கீதம் அதுன்னு கணக்கு இருக்கு. பாட்டு பாடணும். கணக்கு இருக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணுங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ பயோவாக்களுக்கு வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸோட தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏனென்றால் இப்ப 7 முடிச்சுட்டு யுனிவர்சிட்டி வந்துட்டீங்கன்னா, அங்கால லைக் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கால வந்து எல்லாருமே கூட வரமாட்டாங்க. சில பேர் ஃபாரின் இப்பவே ஃபாரின் போயிருப்பாங்க. ஸோ அதுல கொஞ்சம் இருக்கு. ஸோ அது ஒருக்கா பாருங்க. மற்றது யா அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு இப்ப ரிசல்ட்ஸ் வந்தா போய் தான் பிரைவேட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவீங்க? ஸோ ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. நீங்க வந்து ஆ லைக் ரிசல்ட்ஸ் வந்து உடனேயே லைக் உங்களுக்கு ஓகே இந்த ரிசல்ட்ஸ் காணாண்டா வெயிட்டிங்க்கு வெயிட் பண்ண போறீங்களா? அல்லது லைக் ஆ சில பேருக்கு இப்பயே பிரைவேட் யுனிவர்சிட்டி ஐடியா இருக்குன்னு அவங்களுக்கு இப்ப நீங்க வெயிட் பண்ண போறீங்களா? இல்ல செகண்ட் ஷோ எழுதி பார்க்க போறீங்களான்னு கேட்டால், நீங்க உங்களுக்கே நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். செகண்ட் ஷோ எழுதி உங்களால லைக் ஓகே அதுக்கு போகலாமா? செகண்ட் ஷோ எழுதி உங்களால ட்ரை பண்ணலாமான்ட்டு. அப்படி இல்லாட்டி உங்களோட வசதி இருந்தால் தயவு செய்து பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்கள் என்ன பண்ணுங்க. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டி லைக் அந்த 6 மாதம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும். ரிசல்ட்ஸ் வந்த உடனே லைக் உங்களுக்கு வந்து ஓகே பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் நினைச்சு ஓகே யோசிக்கிறீங்கன்னா தயவு செய்து அத போட்டுருங்க. இது எந்த கருத்து. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அ பேங்க்ல வேலை செய்யலாம்.
ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் பண்ண போறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமென்றால், இருக்கிற நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் வேலைக்கு போலாம். லைக் நான் அதுக்கு போகலடா. நான் அத ரிக்ரெட் பண்றேன். நான் போயிருக்கணுமென்ட்டு. லைக் அது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்குள்ளயே நீங்க என்டர் பண்ற மாதிரி வருது. ஸோ ஒரு லைக் அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல வந்து என்னடா இது ஏஎல் முடிச்சா அப்ப இந்த ஃபன் பண்றத விட்டுட்டு இதன்ட்டு பார்த்தாடா, நீங்க எவ்வளவு நேரம் வேணா இருந்து ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. இன்ஸ்டாவா சரி, யூடியூபா சரி, டிக்டாக்கா சரி, இருந்து ஸ்க்ரோல் பண்ணி என்னது? அது ஒண்ணு இருக்குது. அண்ட் கிளாஸ் குடுக்குறார்கள் தயவு செய்து கிளாஸ் குடுக்க பாருங்க. அது ஒரு இன்கம்ன்றத விட உங்களுக்கு நீங்க கணக்க படிப்பீங்க. லைக் அந்த நாலேட்ஜ் ஃபுல்லா வரும். இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். எந்த எக்ஸாம்பிள் எந்த லைஃப்ல வந்து நடந்தது என்னன்னா, நான் வந்து கிளாஸ் அ குடுக்க தொடங்கின அப்பயும் தான் ஓகே. ஏஎல்ன்ற ஸ்ட்ரக்சரே அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கி. ஸோ அது வந்து எனக்கு யுனிவர்சிட்டிக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இங்கிலீஷ் வந்து இனி இல்லையேண்டே முக்கியம். இங்கிலீஷ் கட்டாயமே தேவை. உங்களுக்கு வந்து அ கதைக்க தெரிகிறதும் கட்டாயம் தேவைதான். நீங்க வந்து இப்ப மெட்ட சிட்டீஸ்ல வந்தா உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ வரும். லைக் சில பேருக்கு சிங்களம் தெரியாது. ஸோ அது சிங்களம் படிக்கிறது நல்லா. பட் இங்கிலீஷ் வந்து கட்டாயமே படியுங்க. இங்கிலீஷ் இனியில என்ன முக்கியம். பிகாஸ் நீங்க வந்து கேள்வி எல்லாமே இங்கிலீஷ்ல அவங்க லெக்சரர்ஸ் விளங்கப்படுத்துறது இங்கிலீஷ்ல, யுத்தாரது இங்கிலீஷ்ல, முக்கியமா கேள்வி இங்கிலீஷ்ல. அது நீங்க வாசிச்சு விளங்கி நான் சொல்றது பேர் எல்லாட்ட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சொல்றேன். கேள்வி வாசிச்சு விளங்கி அதுக்கு வந்து ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கும். இங்க பேர் ஃபேஸ் பண்ற இஷ்யூ அதுதான். இங்கிலீஷ் வந்து லைக் இங்கிலீஷ் தெரியாட்டி இங்க ஒண்ணுமே பண்ண இயலாது. ஸோ தயவு செய்து அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அத வாசிச்சு கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாரி வாங்க. கதைக்கிறது கூட நீங்க இங்க வந்து ஏதாவது ட்ரை பண்ணி கதைக்க பழகுங்க. பட் அதுக்கு மினிமம் கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி வாங்க. லைக் உங்களுக்கு அது கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா காணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் என்றால் லைக் இங்கிலீஷ் படங்கள், அனிமேகள் பார்க்கலாம். இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ் கூட இனியில நல்லா ஏன்னா கார்ட்டூன்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு விளங்குற மாரி கதைக்கிறதால ஸ்பீடா கதைக்க மாட்டேன். ஸோ அதொன்னு பார்க்கலாம். சப்டைட்டில்ஸோட பார்த்துட்டு பேருந்து போக போக சப்டைட்டில்லாம் பார்க்கலாம். அண்ட் எதுவும் கிளாஸஸ் உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து குறைவா இருந்தாலும் தயவு செய்து கிளாஸஸ் போங்க. அ இது எந்த லைக் கட்டாயம் போயே ஆகணும் மேடம். இங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம். அடுத்தது வந்து ஸோ இது ஜெனரலா முடிஞ்சுச்சு. இப்ப நாங்கள் மெயினுக்கு வருவோம். ஐடிக்காரர். மெத்தட் தான் ஐடி. ஐடிக்கு இல்ல ஐடி ஃபீல்டுக்கு என்ற பண்ண ஆட்கள். அ ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்ப ஏஐயும் சரி, மற்றது இங்க இருக்கிற இன்டேக்களாலயும் சரி, லைக் ஐடிக்கு வேலைவாய்ப்பு வந்து சரியா குறைஞ்சு கொண்டே வருது. லைக் இனி இல்லன்னா கஷ்டம் ஐடிக்கு வேலை எடுக்கிறது இப்ப. அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எந்த ஃப்ரெண்ட்ஸ் சரி, லைக் எனக்கு தெரிஞ்சாக்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு, ஸோ ஐடிக்கு வேலை எடுக்கணும் என்றால் ஒண்ணும் செய்யலாதடா. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னண்டு ஹார்ட் ஒர்க் பண்றது. ஸோ அதுக்கு வந்து லைக் ஒன்றும் இல்ல. நீங்க டிகிரியோட மட்டும் உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகாம, அந்த டிகிரியோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஏதும் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு போறது கொஞ்சம் நல்லது. ஸோ என்ன அப்படி பண்ணலாம்ன்னு கேட்டால், லைக் எங்களோட டிகிரியில படிக்கிறத விட அங்கால கணக்கு இருக்கு. ஐடின்றது டிஃபரண்ட் ஃபீல்ட். இப்ப ஏஐ வந்து இப்ப லைக் இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ஏஐ கொஞ்சம் டச் பண்ணி போட்டு தான் விடுவாங்க. பட் ஏஐல கணக்கு ஏஐ அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுக்கேற்ற மாரி நீங்களும் அப்டேட் ஆகணும். ஒண்ணும் செய்ய இயலாது. ஐடிக்கு வந்தார்கள் வாழ்க்கை ஃபுல்லா படிச்சு கொண்டு ஏன்னா அது அப்டேட் ஆகிக்கொண்டு தான் இருக்க போகுது. லைக் ஒண்ணும் செய்ய இயலாது. இப்ப படித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். படித்துக் கொண்டிருக்கோணும். ஸோ அதுக்கேற்ற மாரி அது என்ன படிக்கிறவனுக்கு தான் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரும், சேலரி கூட வரும், அப்படி வரும். ஸோ நீங்க படித்துக் கொண்டு தான் இருக்கணும். அ அண்ட் என்னால சொல்லக்கூடியது வந்து, நீங்க இங்கிலீஷ் வந்து கட்டாயமே படித்துக் கொண்டிருங்க. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஆ இதுதான் உங்களுக்கு முக்கியம். என்ன பிரச்சனை என்றால், ஆ ஐடி. ஐடிக்கு வந்து பைத்தன் அல்லது ஏதாவது ஒரு லாங்குவேஜ இந்த லீவுக்குள்ள படிக்கிறது என்னால சஜெஸ்ட் பண்ணக்கூடியது. லைக் அது காசு கட்டி தான் படிக்கணும்னா, ஒரு சர்டிபிகேட் வேணும்னா நீங்க வந்து காசு கட்டி படிக்கிறது ஓகே. அது வந்து அது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. நீங்க அத தேடி ஒருக்கா பாருங்க. ஆ அது காசு கட்டி படிக்கிறேன் என்றால், அது அது வந்து சர்டிபிகேட் உங்களுக்கு வரும். ப்ரொஃபஷனலா ஒருத்தர்ட்ட போய் படிக்கணும். பட் இருக்கேடா YouTubeலயே இருக்குது. மற்ற W3 ஸ்கூல்ன்னு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு பேசிக்கான ஒரு கோடிங் நாலேட்ஜ் ஒண்ணு இருந்தா உங்களுக்கு நல்லா இங்க யுனிவர்சிட்டி வந்து அந்த கோடிங் நாலேட்ஜ் எடுக்கிறத விட முதலே கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். உங்களுக்கு வந்து மெக்கானிக்ஸ் படிச்சு 6 மாதம் படிச்சுட்டு அங்கால கேள்வி செய்ய முதல் கஷ்டமா இருந்தாலும் பேருந்து ஓகேயா வந்துட்டு. ஏன் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் இருந்தது. ஆனா கடைசி பாடங்கள் வந்து கடைசி நேரம் படிச்சதால உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் காணாம இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஸோ என்னால சொல்லக்கூடியது வந்து ஒரு கோடிங் நாலேஜ் பேசிக்கா எடுத்துட்டு வாங்க. பைத்தன்ல பேசிக் கோடிங் அல்லது சி பிளஸ் பிளஸ் ஜாவாவா பேசிக் கோடிங். ஐ வில் சஜெஸ்ட் பைத்தன் பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ அது வந்து நீங்க இங்கால கொஞ்சம் பழகலாம். ஸோ நான் வந்து சஜெஸ்ட் பண்றது பைத்தன். உங்களுக்கு வேற யாரும் எதுவும் சஜெஸ்ட் பண்ணா நீங்க படிக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்ல. ஸோ பைத்தன் வந்து லைக்
யூடியூப்லயே வீடியோஸ் இருக்கு. என்னடா எடுத்த உடனே படிக்க சொல்லணும்னு கேட்டா இல்ல. தயவு செய்து ஒரு 1 மாதத்துக்கிட்ட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அங்கால டைம் கொஞ்சம் ஏன்டாடி உங்களுக்கே போர் அடிக்கும். இனி இல்லையேண்டா போர் அடிக்கும். ஒருத்தனுக்கு வந்து சும்மா இருக்கிறது தான்டா இனி இல்லைன்ற பிரச்சனையா வரும். அது அது வெறுத்துரும். ஏன்டான்ற மாரி இருக்கும். வீட்ட தனியா அடைஞ்சு கிடக்குறது. சோ லைக் நீங்க அத ஒருக்கா பாருங்க. இப்படி போலாம். லைக் அது YouTubeலயே இருக்குது. W3 ஸ்கூல்ஸ்ன்னு இருக்கு. அந்த W3 ஸ்கூல் வெப்சைட்லயும் நீங்க பைத்தன் படிக்கலாம். பைத்தன் மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜும் படிக்கலாம். சோ அந்த ஐடிக்குள்ள போறன்று அதுக்குள்ள வாராக்கள் அது ஒருக்கா பாருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் யுனிவர்சிட்டி லைக் மொறட்டோ அதுல இன்ஜினியரிங்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த இன்ஜினியரிங் என்ன நீங்க ஃபீல்டுக்கு பிரிக்கிறதுன்றதுல வந்து கொஞ்சம் பாடங்கள் இருக்குதானே. சோ அந்த அதுகள் வந்து உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சு, இப்ப ரிசல்ட்ஸ் வந்தாலும் சீனியர்ஸ் கேட்டு தெரிஞ்சு அதெல்லாம் படிக்கிறது நல்லது. என்ன பொறுத்தவரைக்கும் பைத்தன் வந்து லைக் எல்லாருக்குமே தேவைப்படும். சோ பைத்தன் மட்டும் இல்ல. லைக் இப்ப எங்கட யூனில வந்து வேற லாங்குவேஜ். சோ மெட்ட யூனில வேற லாங்குவேஜ். பட் எனிவே எல்லா கோடிங்குக்கும் பேசிக்கானது ஒரு இதுதான் சின்டெக்ஸ். சோ அந்த சின்டெக்ஸா மாறப்போது பேசிக் ஐடியா ஒண்ணு தான். சோ அந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுட்டா நீங்க என்ன லாங்குவேஜ் படிக்கலாம். சோ அந்த பேசிக் இதுக்காக தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த ப்ரொஃபஷனல் ஐடி ஃபீல்டுண்டா என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க செய்ய வேண்டியது வந்து கிளப் அந்த கிளப்ன்னு நான் சொல்ல மாட்டேன். கம்யூனிட்டீஸ் இருக்கு. அதான் உண்மையான கரெக்ட்டான டெர்ம் வந்து கம்யூனிட்டீஸ். லைக் ஆ ஜெஃப்னாலேயே இருக்குது. ஜால் ஐடி ஹப் இருக்குது. மற்ற ஜால் சேல்ஸ் சோஹானா இருக்குது. ஸோ அப்படி ஒரு கொஞ்சம் ஐடி கணக்கு இருக்குடா எனக்கு லைக் நான் ஒரு 2, 3 சொல்றேன். ஸோ அப்படி நம்ம ஏடபிள்யூஎஸ் பில்டர் குரூப் இருக்குது. ஸோ அப்படி ஐடிக்குள்ள கணக்கு ஃபீல்டு இருக்குது. கணக்கு கம்யூனிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட உங்களோட இடத்துல ஐடென்டிஃபை அத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த அதுல நடக்கிற ஈவென்ட்ஸ்க்கு ஒருக்கா போய் பாருங்க. நான் சொல்றேன் ஐடி பிகாஸ் அவங்களோட ப்ரொஃபஷனல்ண்டா என்னன்னு காட்டலாம். ப்ரொஃபஷனல் வேண்டா என்ன? சோ அவங்களோட ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது? அதுக்கு ஏத்த மாரி என்ன செய்றேன்டா, அதுக்கு நீங்க அதுக்கு போய் கதைச்சு கனெக்ஷன் பில்ட் பண்றது தான் இதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது. இந்த லீவுக்குள்ள செய்ய வேண்டியது கனெக்ஷன பில்ட் பண்ணு. கனெக்ஷன் பில்ட் பண்றேன்னா என்னன்னா, லைக் அவரோட கதைச்சு அவரோட கொஞ்சம் பழகி அவரோட இருந்து லைக் அட்வைஸ் என்ன எடுக்கலுமோ ஐடி ஃபீல்டுக்கு எடுக்கலாம் எடுங்க. ஏன்டா லைக் மற்றவன் படிச்சு கொண்டிருக்கான். மற்றவன் எவ்வளவோ படிச்சு கொண்டிருக்கான். சோ அது ஒருக்கா பார்த்து கொண்டு வாங்க. அண்ட் நீங்க வந்து இப்போதைக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க. பட் 1 மந்த் கழிய உங்களுக்கே ஒரு கட்டத்துல போர் அடிக்க வலிக்கும். அந்த டைம் இந்த வீடியோ திருப்பி பார்க்க வந்துட்டு திருப்பி இதுல அண்ட் ஏதுமென்றால் ஆ லைக் ஆஃப் கோர்ஸ் என்ன நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணால் நான் என்ன ஏதாவது உங்களுக்கு இது வேணுமென்றால் ஆ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது முக்கியமான டாபிக் வரும். செகண்ட் ஷை படிக்கிறதா வேணும். செகண்ட் ஷை படிக்கிறதா வேண்டாமான்னு பார்க்கைக்குள்ள அது உங்களுக்கு தாண்டா தெரியும். நீங்க என்னத்த எய்ம் பண்ணி போறீங்கன்னு. நீங்க எடுத்த நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பேப்பர நீங்க திருத்தி பார்க்கலாம். நீங்க எடுத்தது உங்களுக்கு காணுமா? ன்டு நீங்க ஒருக்கா பார்க்கணும். அந்த நீங்க போற எய்முக்கு இது காணுமா? 42 எடுத்தா தான் ஏ வர்றதுக்கான வாய்ப்பு கூட எம்சிக்யூல. சரியா? ஸோ மெட்டாக்கள் வந்து லைக் ஏ வரலாம், வராம விடலாம். பட் 42 வாய்ப்பு கூடன்றது லைக் நார்மலா இருக்கிறது. ஸோ அது ஒருக்கா நீங்க பார்க்கத்தான் வேணும். உங்களுக்கு என்ன எய்மோ அதுக்கேத்த மாரி அந்த சட் ஸ்கோர்கள பார்த்தா அதுல ரிசல்ட் ஏதா இருந்தா அண்ணனோட கதைச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு செகண்ட் ட்ரை ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் ஷே எடுக்கிறார்கள் இதான் எந்த அட்வைஸ். அண்ட் செகண்ட் ஷே வந்துட்டு தயவு செய்து லைக் இந்த திருப்பவும் மேக்ஸிமம் நீங்களா வீட்ல இருந்து ட்ரை பண்ண பாருங்க. கிளாஸ் போய் தான் படிக்கணும்னு இல்ல. நீங்க வீட்ல இருந்து படிக்க பாருங்க. செகண்ட் ஷே ஆக்கள் வீட்ல இருந்து எவ்வளவோ நீங்க முயற்சிச்சீங்கன்னா படிக்கலாம். ஆனாடா எந்த லைக் எனக்கு தெரிஞ்சு எந்த அட்வைஸ் எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுகள் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த ஸ்டூடண்ட்ஸும் சரி அவங்க சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஷேல இருந்த அதே பிரஷர் செகண்ட் ஷேலயும் கடைசி நேரத்துல வந்தது. மற்றது அதே மார்க் தான் கிட்டத்தட்ட ஆட்களுக்கு வந்திருக்கும். ஒரு கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் லைக் கூட எடுத்து அப்படி இப்படி போயிருக்காங்க. மாறி ஏனண்டா அவைகளுக்கு வந்து லைக் அவங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தது. கடைசி நேரம் போன முறை படிச்சு லைக் சிலபஸ் முடிக்காம ஏதோ இஷ்யூ வந்து இப்ப வந்து படிச்சு போறார்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேர். மற்றபடி அதே ரிசல்ட் தான் முக்காவாசிக்கு வருது. சோ பேரண்ட்ஸ் இந்த காசும் சரி இதையும் வேஸ்ட் பண்ணாம லைக் அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிங்க. உங்களுக்கு அது முடியுமா? உங்களால எடுப்பீங்களா? அதெல்லாம் யோசிப்பேன். ஏனண்டாடா இப்ப நார்மல் ரியாலிட்டிக்கு சொல்றேன். எல்லாரும் இல்ல. பட் ரியாலிட்டி வந்து ஸ்டார்ட்ல படிச்சு போட்டு ஒரு ஸ்டார்ட்ல ஏஎல் என்ன ரிசல்ட்ஸ் வந்தோனே செகண்ட் படிப்பாங்க. இல்ல ஏஎல் முடிஞ்சோனே இந்த முறை செய்யல செகண்ட் படிப்பாங்க. ஒரு 1 மந்த்க்குள்ளேயே அந்த படிக்கிற இனி இல்லன்னு அந்த ஃபோக்கஸ் போய் இப்ப மொள மாரி போயிட்டு இப்ப கடைசியில ஏழுக்கு என்ன மாரி இருந்தீங்களோ அதே மாரி ஒரு குழு வந்து எடுக்கும். சோ அது வந்து ம் முக்காவாசி பேருக்கு அப்படித்தான். நீங்களும் எக்செப்ஷனல் கேஸ்ன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் எனிவே அ அது உங்களோட கையில தான் இருக்குது. அண்ட் யா இவ்வளவு தான் பேசிக்கலி நான் சொல்ல வேண்டியதுகள். அண்ட் முக்கியமா ஒண்ணு சொல்லணும். என்னென்றால் வாலண்டியர். வாலண்டியர் பண்ணுங்க. லைக் இங்க உங்களோட இடத்துல சில அமையங்கள் இருக்கும். அவங்க வந்து லைக் இப்ப எனக்கு கஷ்டப்பட்ட பிரச்சனைக்கு ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றது. அப்படியானதுகள ஒருக்கா ட்ரை பண்ண பாருங்க. பிகாஸ் அது வந்து நல்லா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதிய கொண்டு வந்து தரும்.
ஸோ அத கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சிறகுகள் அமையம் இருக்குது. ஸோ சிறகுகள் அமையத்துல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்கள் அவங்க வந்து லைக் கஷ்டப்பட்ட பிள்ளைகள், கஷ்டப்பட்ட இடங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது. அது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸோ அதுங்களுக்கு கொஞ்சம் லைக் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. நீங்க சும்மா இருக்கிற டைம்ல அது என்னடா இதுக்கெல்லாம் வேணுமான்னு கேட்டா, ட்ரை பண்ணி கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் லைக் அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா கொஞ்சம் லைக் மெட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அது கொஞ்சம் மன திருப்தியை கொண்டு வந்து வரும். ஸோ அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட ஈவென்ட்ஸ் இப்ப எனக்கு தெரிஞ்ச சிறுகிழமை அப்படிங்க கன அமைப்புகள் இருக்கு. ஸோ அதுகளுக்கு போய் பாருங்க. ஸோ எல்லாமே கணக்கு இருக்கு. அ சிறுகிழமையும் அதுல ஜாயின் பண்ணணும் என்றால், எனக்கு ஒருக்கா இந்த நம்பருக்கு ஒருக்கா சொல்லுங்க. நான் வந்து அவங்களோட காய்ச்சு ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்றேன். ஸோ அவங்க வந்து என்ன லைக் அதுகள் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்க. மெட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்றது, லைக் இப்ப ஏதாவது ஏதாவது அனர்த்தம் போன முறையெல்லாம் வெள்ளம் நடக்கைகள்ல லைக் அவங்க வந்து லைக் அந்த அதில் கஷ்டப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து புக் குடுக்குறோம். மெயினா லைக் எஜுகேஷன் ரிலேட்டட் ஆனதுகள்லாம். ஸோ இப்படி கணக்கு அமைப்புகள் இருக்கு. அதுல போய் சேர்ந்து கொஞ்சம் ஒருக்கா கொஞ்சம் இந்த டைம்ல கொஞ்சம் போய் பார்க்கலாம். என்ற சஜஷன். ஸோ கொஞ்சம் மன திருப்திய கொண்டு வந்துரும். ஸோ இவ்வளவு தான். ஸோ இதுல நம்ம மெயினா கவர் பண்ணிட்டு மெயினா சொன்னது வந்து லைசென்ஸ் கட்டாயம் எடுக்கணும். மற்றது இந்த நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்காக லைக் நீங்க ஐடி கம்யூனிட்டீஸ் போலாம். மற்றது பேங்க் அதுகளுக்கு போகலாம் இன்டர்ன்ஷிப்புக்கு. ஸோ அதான் மெயின். அது 2ம் தான். லைசென்ஸ் எடுக்கணும். கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க. மற்றது லைக் ஐடியாக்கள் கொஞ்சம் படிக்கிறது நல்ல. போஸ்ட் பண்ணல. மற்றது இங்கிலீஷ் கட்டாயம். ஸோ இவ்வளவு தான். ஏதுமென்றால் இந்த நம்பருக்கு போடுங்க. ஸோ பாப்போம். ஓகே. ஸோ எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க கொஞ்சம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. லைக் 7 முடிச்சுட்டீங்க. அவ்வளவு பிரஷர தாண்டி வந்துட்டீங்க. ஸோ பைடா. ஓகே. ஸோ யா ஆ ஒரு அப்டேட் தான். சின்னனா அந்த போஸ்ட் கிரெடிட் சின்னனா லைக் 27 பேட்ச் 2027 பேட்ச்‌க்காக ஒரு பிளான் ஒன்று நான் வச்சிருக்கேன். 2027 பேட்ச்‌ல வந்து நான் லைக் அவங்கள வந்து கொஞ்சம் YouTubeல அவங்களுக்காக லைக் வீடியோஸ் போட்டு ஃபோக்கஸ் பண்ணி, அவங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் 1 வருஷமும் இல்ல தானே! ஸோ அதுக்குள்ள வந்து லைக் என்ன செய்யலாம்? என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? என்னத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? அதுல வந்து நான் கொஞ்சம் பிளானா ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ் வந்து அங்கால அடுத்த ஒவ்வொரு வா ஒவ்வொரு சண்டேயும் நான் போறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். லைக் எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோட்ஸ் இருக்கிறதால ஒவ்வொரு சண்டேயும் ஒரு வீடியோ படி போட்டு லைக் 27 பேட்ச்ல லைக் எனக்கு வந்து 26 பேட்ச்‌க்கு வந்த ஃபீட்பேக் அவ்வளவு கூட. லைக் 26 பேட்ச்ல நான் வந்து சும்மா அந்த பிசிக்ஸ் வீடியோ தான்டா போட்டேன். பட் அவங்க அத பார்த்துட்டு லைக் பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இனியில சந்தோஷமா இருந்தது. ஸோ நான் 27 பேட்ச்‌க்கு வந்து நான் கொஞ்சம் கொண்டு போவேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப். நான் லைக் அவைல வந்து கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு என்னால எவ்வளவு செய்யணுமோ அத செய்வேன். முக்கியமா WhatsApp கம்யூனிட்டி ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல கொஞ்சம் பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ 27 பேட்ச் ஆட்களுக்கு ஒரு இது இருக்குது. நீங்களே ஏன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் 27 பேட்ச்சா இருந்தீங்க என்றால் லைக் அதுக்கு எதுவும் வித்தியாசமா கண்டுபிடிக்கிறது லைக் ஒரு மேபி ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் எதுவும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பட் எப்படியும் கன பேர் பார்க்க மாட்டீங்க. எங்கள பக்கம் வந்து கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க. ஸோ 27 பேட்ச் ஆட்களுக்கு வந்து லைக் ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ சூன் வரும். ஓகே.